திருப்பத்தூரில் நடுரோட்டில் துப்பாக்கி முனையில் 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தது மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த சின்னம்மா, அவரது மகன் சின்னா ஆகியோர் திருப்பத்தூர் வழியாக வந்தபோது பின்தொடர்ந்து வந்த ஆந்திர காவல்துறையினர் அவர்களை மடக்கி பிடித்து கைது செய்தனர். அதனை பார்த்த பொதுமக்கள் கடத்தலா என்று சந்தேகம் எழுப்பினர். இதற்கு பதிலளித்த ஆந்திர காவல்துறையினர் போதைப் பொருள் வழக்கில் கைது செய்கிறோம் என்று கூறி இருவரையும் அழைத்து சென்றனர். திமுக ஆட்சியில் தங்கள் தொகுதி அடைந்திருக்கும் வளர்ச்சி பற்றி நேர்காணலுக்கு வரும் திமுகவினர் மட்டுமல்லாது தமிழ்நாட்டு மக்களும் தங்கள் கருத்தை முன்வைக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட அவர், ஒவ்வொரு நாளும் 9 மணி நேரத்திற்கும் மேலாக நேர்காணல் நடத்தி ஆயிரக்கணக்கான தொண்டர்களை சந்திப்பது தனக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும், தமிழ்நாடு அரசின் சாதனை திட்டங்களுக்கு இருக்கும் வரவேற்பு பற்றி ஒவ்வொருவரும் மிகுந்த நம்பிக்கையுடன் விவரிப்பதாகவும் கூறியிருக்கிறார். காஞ்சிபுரத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி ரங்கோலி கோலமிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் விழிப்புணர்வு பதாகையை ஏந்தி தேர்தல் விழிப்புணர்வு உறுதிமொழியும் எடுக்கப்பட்டது. மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து புறப்பட்ட விழிப்புணர்வு பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. கழுகுமலை, ஐயனேரி, அப்பனேரி உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. இதனால் அப்பகுதிகளில் இதமான சூழல் நிலவியது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தது. காரையூர், அரசமலை, நெருஞ்சிக்குடி, கொன்னையம்பட்டி, ஆலம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் காலை நேரத்தில் மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளுமையான சூழல் நிலவியது. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுடரியில் கடைசி நோன்பு கஞ்சியை வாங்கி பருக மக்கள் முண்டியடித்தனர். அப்பகுதியில் உள்ள பள்ளிவாசலில் ரமலான் கடைசி நாளையொட்டி வழக்கம் போல பல்வேறு பொருட்களுடன் நோன்பு கஞ்சி தயாரிக்கப்பட்டது. கடைசி நோன்பு கஞ்சி என்பதால் இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி அனைத்து சமுதாய மக்களும் சாறை சாறையாக வந்து பாத்திரங்களில் வாங்கி சென்றனர். சென்னை கிண்டியில் உள்ள சிறுவர் பூங்கா பறவை காய்ச்சல் எதிரொலியாக தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. பூங்காவில் உள்ள சில பறவைகளுக்கு பறவை காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டதால் முன்னெச்சரிக்கையாக பூங்கா மூடப்பட்டுள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை பூங்கா செயல்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகரில் வீட்டின் வெளியே நின்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அதைக் கண்ட அருகில் இருந்தவர்கள் உடனடியாக தண்ணீர் ஊற்றி தீயை அணைத்தனர். இதனால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கொரியர் வாகனத்தில் எடுத்து வரப்பட்ட 40 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். கீரனூரில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட அதிகாரிகள் சேலத்தில் இருந்து மதுரை நோக்கி வந்த தனியார் கொரியர் நிறுவன வாகனத்தை நிறுத்தி சோதனைக்கு உட்படுத்தினர். அப்பொழுது 40 கோடி ரூபாய் மதிப்பில் தங்கம், வைரம் மற்றும் வெள்ளி நகைகளை பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டுவரப்பட்ட நகைகளை அதற்காக வழங்கப்பட்ட ரசீதுகளுடன் சரிபார்த்தனர். பின்னர் 14 மணி நேர விசாரணைக்கு பிறகு ஆவணங்களை சரிபார்த்து நகைகளை ஒப்படைத்தனர். சென்னை குறுக்குப்பேட்டையில் போதை மாத்திரையை நீரில் கரைத்து ஊசி மூலம் உடலில் செலுத்திக் கொண்ட கல்லூரி மாணவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கல்லூரி 1ஆம் ஆண்டு மாணவரான இவர் தடை செய்யப்பட்ட போதை மாத்திரையை திருவல்லிக்கேணி பகுதியில் வாங்கியதாக கூறப்படுகிறது. ஊசி மூலம் செலுத்திய பிறகு உடல் நலம் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். உதகை மலை ரயில் தண்டவாளத்தில் உலா வந்த கரடி மனிதர்களின் சத்தம் கேட்டவுடன் மின்னல் வேகத்தில் ஓடி மறைந்தது. உதகை அருகே லவ்டேல் பகுதியில் ரயில் தண்டவாளத்தில் கரடி ஒன்று சுற்றித் திரிந்தது. நீண்ட நேரம் தண்டவாளத்தில் அமர்ந்திருந்த கரடி மனித சத்தத்தை கேட்டவுடன் வனப்பகுதிக்குள் ஓடியது. விருத்தாச்சலம் அருகே பெட்ரோல் பங்க் ஊழியரிடம் 3,40,000 ரூபாய் ரொக்கத்தை தேர்தல் பறக்கும் படையினர் கைப்பற்றினர். விஜயசேகர் என்ற அவர் வங்கியில் செலுத்துவதற்காக காரில் இப்பணத்தை எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் போதுமான ஆவணங்கள் இல்லாததால் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு விருத்தாச்சலம் வருவாய் வட்டாட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் பழுதாகி சாலை நடுவே நின்ற தேர்தல் பறக்கும் படை வாகனத்திற்கு பொதுமக்கள் உதவினர். அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்ட நிலையில் பாபநாசம் தாலுகா அலுவலகம் அருகில் வாகனம் இயங்காமல் சாலை நடுவே நின்றது. அதனை கண்ட பொதுமக்கள் காரை தள்ளிச் சென்று ஓரமாக நிறுத்த உதவினர்.
ராமநாதபுரம் மாவட்டம் சக்கரக்கோட்டை அருகே டூ வீலரில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் சென்றதாக சுமார் 8 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்ட பொழுது அந்தபடியாக டூ வீலரில் வந்த ஜீவா என்பவரின் வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்பொழுது உரிய ஆவணங்கள் இன்றி 8,10,000 ரூபாய் ரொக்கம் இருந்ததாக கூறி பறிமுதல் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் கருவறையில் உள்ள பெருமாளின் திருமேனியை சூரிய கதிர்கள் நேரடியாக தொடும் காட்சியை பக்தர்கள் கண்டு பரவசமடைந்தனர். 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றான இக்கோவிலில் ஆண்டுதோறும் புரட்டாசி மற்றும் பங்குனி மாதத்தின் தொடக்கத்தில் மாலை பொழுதில் சூரியனின் கதிர்கள் அனந்த சயனத்தில் உள்ள பெருமாள் மீது பாயும். அந்த வகையில் நேற்று நடந்த இந்த அபூர்வ காட்சியை பக்தர்கள் கண்டு ரசித்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் திமுக கவுன்சிலர்கள் மூலம் விநியோகம் செய்ய பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான விளையாட்டு உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அதிமுக மற்றும் பாஜக நிர்வாகிகள் அளித்த புகாரின் பேரில் கவுன்சிலர்கள் ஷாலினி, அர்ச்சனா ஆகியோர் வீடுகளில் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது கிரிக்கெட், சிலம்பம், கேரம்போர்டு விளையாட்டுகளுக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை துறைப்பாக்கம் பகுதியில் நில உரிமை பிரச்சனையால் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்த மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டியுள்ளனர். அறிஞர் அண்ணா நகர், 8வது தெரு மற்றும் பல்லவன் தெரு பகுதிகளில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கடந்த 35 ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வருகின்றன. இந்நிலையில் சிலர் ஆக்கிரமிக்க நினைப்பதாகவும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வலியுறுத்தியும் மக்கள் தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளனர். சென்னை சென்ட்ரலில் இருந்து போடிநாயக்கனூர் செல்லும் ரயில் சேவை வாரத்திற்கு 6 நாட்களாக உயர்த்தப்பட்ட நிலையில் தேனிக்கு வந்த ரயிலுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வாரம் 3 நாட்கள் மட்டுமே இயக்கப்பட்டு வந்த அதிவிரைவு ரயில் வாரத்தில் 6 நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேனிக்கு வந்த ரயிலுக்கு மலர் தூவி வரவேற்பு அளிக்கப்பட்டதுடன் ஓட்டுநருக்கு பொன்னாடை அணிவித்து இனிப்புகளும் வழங்கப்பட்டன. சென்னை காசிமேட்டில் நடிகையும் அதிமுக நிர்வாகியுமான கௌதமி பரப்புரையில் ஈடுபட்டார். ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட காசிமேடு மீன்பிடி சந்தையில் துண்டு பிரசுரங்களை வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு கௌதமி வாக்கு சேகரித்தார். அப்போது அங்கிருந்தவர்கள் அவருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். ஓசூர் தாலுகா அலுவலக சாலையில் உள்ள பேக்கரியில் கேஸ் சிலிண்டர் கசிந்து தீ விபத்து ஏற்பட்டது. பேக்கரியில் உள்ள கேஸ் சிலிண்டர் காலியானதால் டீ மாஸ்டர் சிலிண்டரை மாற்றியுள்ளார். மாற்றப்பட்ட சிலிண்டரிலிருந்து சிறிது நேரத்தில் எரிவாயு கசிந்து தீ ஏற்பட்டு மளமளவென பரவியது. இதில் கடையின் முன்பக்க நிலக்குடை, மின்சாதனங்கள் உள்ளிட்ட பொருட்கள் எரிந்தன. இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே டிராக்டர் மற்றும் டேங்கரை மர்ம நபர்கள் திருடி சென்றனர். ஞானவேல் என்பவர் டிராக்டர் மற்றும் டேங்கர் வைத்து விவசாய பணிகள் செய்து வந்தார். இந்நிலையில் சுமார் 9.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டிராக்டரை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். இரவு நேரத்தில் நடைபெற்ற திருட்டு சம்பவம் தொடர்பாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நடிகர் அருண் விஜயும் அவரது மனைவி ஆர்த்தியும் சுவாமி தரிசனம் செய்தனர். சம்பந்த விநாயகரை வழிபட்ட பின்னர் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனை வணங்கினர். தொடர்ந்து அவர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. அதனை பெற்றுக்கொண்ட அருண் விஜய் கோவிலில் அமர்ந்து பிரசாதங்களை சாப்பிட்டுவிட்டு சிறிது நேரம் தியானம் செய்தார். திருச்சி மாவட்டம் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோவில் பங்குனி தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் ஸ்தலமாக விளங்கும் இங்கு பங்குனி தேர் திருவிழா கடந்த மாதம் 24ஆம் தேதி தொடங்கிய நிலையில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்நிலையில் தேரோட்டத்தில் ஏராளமான மக்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நெல்லையில் எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு காரணமாக சில சிறிய உணவகங்கள் மூடப்பட்டன. வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டால் பல உணவகங்களில் உணவு வகைகள் குறைக்கப்பட்டன. இந்நிலையில் பாளையங்கோட்டை, கேடிசி நகர் பகுதிகளில் சில சிறிய உணவகங்கள் மூடப்பட்டன. கேட்டால் கேஸ் தட்டுப்பாடு, அதனால திறக்கல, அதனால வேற கடையில் சாப்பாடு தட்டுப்பாடாது. அதனால கடைகளுக்கு முக்கியமாக கேஸ் உடனடியாக டெலிவரி பண்ணணும்னு கேட்டுக்கொள்கிறேன். புதுச்சேரியில் உள்ள காஞ்சி மாமுனிவர் பட்டமேற்படிப்பு ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. முதல் முறை பெண் வாக்காளர்கள் பங்கேற்ற இந்த பேரணியை ஆட்சியர் குலோத்துங்கன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார்.
நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள ஊசிமலை காட்சி முனையில் 150 அடி பள்ளத்தில் தவறி விழுந்த இளைஞர் 13 மணி நேர போராட்டத்திற்கு பின் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த சிவகுருநாதன் என்பவர் செல்ஃபி எடுக்க முயன்றபோது பள்ளத்தில் தவறி விழுந்தார். காவல்துறையினர், வனத்துறையினர், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ராணுவ வீரர்கள் இணைந்து நீண்ட போராட்டத்திற்கு பின் அவரை மீட்டு உதகை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே மேச்சேரி பத்ரகாளியம்மன் கோவிலில் நுழைந்த திருடர்கள் உண்டியலை தூக்கி சென்ற காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. கடந்த 18ஆம் தேதி நள்ளிரவு 1 மணியளவில் முகமூடியுடன் கோவிலுக்கு நுழைந்த 2 பேர் திருட்டில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக கோவில் நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்துகின்றனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் அனுமதியின்றி நடத்தப்பட்ட இளவட்ட மஞ்சுவிரட்டு போட்டியில் காலை முட்டியதில் காயமடைந்த 2 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். பங்குனி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு கடந்த 18ஆம் தேதி நடத்தப்பட்ட மஞ்சுவிரட்டு போட்டியில் 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. இதில் காளைகள் முட்டியதில் சின்னக்குட்டையன்பட்டியைச் சேர்ந்த 27 வயது இளைஞர் ஆண்டிசாமி, சாத்தினிப்பட்டியைச் சேர்ந்த 75 வயது முதியவர் கணபதி ஆகியோர் பலத்த காயமடைந்தனர். இவர்கள் இருவரும் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே தனியார் பேருந்து ஓட்டுநர் போதையில் விபத்து ஏற்படுத்தி பேருந்துடன் தப்பி ஓடினார். தாராபுரத்திலிருந்து கரூர் சென்ற தனியார் பேருந்தை ஓட்டுநர் ஆனந்த் நடத்துனர் இல்லாமலேயே இயக்கி வந்துள்ளார். வழக்கமான பாதையில் செல்லாமல் ஒட்டன்சத்திரம் வழியாக பேருந்தை தாறுமாறாக ஓட்டி சென்ற அவர் முன்னால் நின்றிருந்த டெம்போ மீது மோதியுள்ளார். அப்போது ஓட்டுநர் போதையில் இருப்பதை அறிந்த பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எனினும் அவர்களை வலுக்கட்டாயமாக கீழே இறக்கிவிட்டு ஓட்டுநர் பேருந்துடன் தப்பித்து ஓடினார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் திருநாய்கள் கடித்து 10 வயது சிறுவன் தொடையில் பலத்த காயமடைந்தார். திருவிக நகரைச் சேர்ந்த மோகன்ராஜின் மகன் அதிமித்ரன் வீட்டின் அருகே உள்ள கடைக்கு சென்றபோது 3 திருநாய்கள் துரத்தி கடித்தன. அப்போது பயந்து ஓடிய அதிமித்ரன் கீழே தவறி விழுந்தார். இந்த காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே இருசக்கர வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட சுமார் 64,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக வந்த நிழல்குமார் என்பவரின் இருசக்கர வாகனத்தை சோதனை செய்தனர். அப்போது உரிய ஆவணங்களின்றி பணம் கொண்டு சென்றது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதனை ஆம்பூர் கருவூலத்தில் ஒப்படைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடந்த நெல்முட்டைகள் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு அரவைக்காக அனுப்பி வைக்கப்பட்டன. பல கொள்முதல் நிலையங்களில் நெல்முட்டைகள் தேங்கி கிடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இவை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. 42 பெட்டிகள் கொண்ட ரயிலில் 2000 மெட்ரிக் டன் நெல்முட்டைகள் ஏற்றப்பட்டு திருவள்ளூர் மாவட்டத்திற்கு அறுவைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. வேலூர் மாவட்டம் சின்ன கீச்சங்குப்பம் கிராமத்தில் மழை வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. ஸ்ரீ முனீஸ்வரர் பெரிய ஆண்டவர் சப்தகன்னிகள் ஆலய மண்டப அபிஷேக பூர்த்தி விழாவையொட்டி 108 பெண்கள் மேலதாளங்கள் முழங்க பால்குடங்களை சுமந்து ஊர்வலமாக வந்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தேர்தல் கள நிலவரம் குறித்து நிர்வாகிகளிடம் கேட்டறிந்தவர் என்டிஏ சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள உதகை, குன்னூர், கூடலூர் ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வெற்றி பெற ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என தெரிவித்தார். முன்னதாக தேயிலை தூள் விற்பனை கடைக்கு சென்ற அவர் தேயிலை தூள் பற்றியும் ஹோம்மேட் சாக்லேட்டுகள் பற்றியும் கேட்டறிந்தார். கோவையில் சிங்காநல்லூர் உட்பட எந்த தொகுதியில் போட்டியிடலாம் என்பது குறித்து தனது ஆதரவாளர்களுடன் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஆலோசனையில் ஈடுபட்டார். கோவை விளாங்குறிச்சி பகுதியில் உள்ள இல்லத்தில் அண்ணாமலை 100க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களுடன் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவது குறித்து கலந்துரையாடினார். அப்போது எந்த தொகுதியில் போட்டியிடலாம், எந்த தொகுதி சாதகமாக இருக்கும் என்பது குறித்து ஆதரவாளர்களின் கருத்துக்களை அண்ணாமலை கேட்டறிந்ததாக கூறப்படுகிறது. கடலூர் திருப்பாதிரி புலியூரில் உள்ள பாடலீஸ்வரர் கோயிலில் 8 கலசங்களை இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் திருடிவிட்டதாக கூறி இந்து முன்னணியர் பாஜகவினர் திரண்டு அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வெள்ளி முலாம் பூசி தங்க முலாம் பூசிருக்கிறாங்க. அப்ப இந்த பழமையை மாத்தினாங்களா இல்ல பழமையான கலசத்தை இவங்க திருடி போயிருக்கிறாங்களா என்ற ஒரு ஐயம், சந்தேகம்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உலக சிட்டுக்குருவிகள் தினத்தை ஒட்டி குருவிகளுக்கு குடுவை, தண்ணீர், நவதானியங்கள் வைத்து தன்னார்வலர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கோவில்பட்டியில் பல்வேறு பகுதிகளில் உள்ள மரக்கிளைகளில் நவதானியங்கள் இட்ட மண் குடுவைகளை கட்டி வைத்தனர். இதேபோல் நீதிமன்ற வளாகம், புதுரோடு, கடலையூர் சாலை, சார் ஆட்சியர் குடியிருப்பு வளாக சுற்றுச்சுவர் பகுதிகளிலும் மண் தட்டில் கம்பு, கேழ்வரகு, நவதானியங்கள் மற்றும் தண்ணீரை ஊற்றி வைத்தனர். காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படும் 28 இடங்களிலும் 100% வெற்றி பெறுவோம் என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். அனைவரும் சேர்ந்து தமிழகத்தில் 200 இடங்களை வெற்றி பெற வேண்டும் என்பதற்கான லட்சியத்தோடும் காங்கிரஸ் கட்சியினுடைய 28 தொகுதிகளிலே எப்படி வெற்றி பெறுவது, காங்கிரஸ் கட்சியினுடைய 28 தொகுதிகளில் 28 தொகுதிகளையும் முழுமையாக 100% வெற்றி பெறுவது என்ற லட்சியத்தோடு எங்களுடைய பணியை தொடங்குகிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே எறையூர் பகுதியில் பேருந்து படிக்கட்டில் தொங்கியபடி உயிருக்கு ஆபத்தான முறையில் பள்ளி மாணவர்கள் பயணம் செய்யும் வீடியோ வைரலாகி வருகிறது. திருக்கோவிலூரிலிருந்து உளுந்தூர்பேட்டை வரை செல்லும் தனியார் பேருந்தில் ஜன்னல் கம்பிகளை பிடித்துக் கொண்டு படிக்கட்டுகளில் உயிருக்கு ஆபத்தான முறையில் மாணவர்கள் தொங்கியபடி பயணம் செய்கின்றனர். கரணம் தப்பினால் மரணம் ஏற்படும் என்பதால் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். உதகை மேட்டுப்பாளையம் நெடுஞ்சாலையை கடக்க வந்த கரடி நீண்ட நேரமாக ஒரே இடத்தில் நின்றிருந்தது. வேல்வியூ பகுதியில் இருந்து வெளியேறிய கரடி தொடர்ச்சியாக வாகனங்கள் சென்றதால் சாலையை கடக்க முடியாமல் நீண்ட நேரம் காத்திருந்தது. அந்த கரடியை வாகன ஓட்டிகள் புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்த நிலையில் சிறிது நேரத்தில் தேயிலை தோட்டத்திற்குள் ஓடி மறைந்தது. சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் நகை வியாபாரியிடம் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளும் 3 லட்சம் ரூபாய் ரொக்கமும் பறிமுதல் செய்யப்பட்டது. சவுகார்பேட்டையைச் சேர்ந்த நகை வியாபாரி ஒருவர் வாணியம்பாடியில் நகைகளை விற்பனை செய்துவிட்டு மீதமுள்ள நகை மற்றும் பணத்துடன் ரயிலில் சென்னை வந்தார். பெரம்பூர் ரயில் நிலையத்தில் சோதனை நடத்திய தேர்தல் அதிகாரிகள் நகை வியாபாரியிடம் உரிய ஆவணங்கள் இல்லாததால் அவர் வைத்திருந்த நகைகளும் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டது. உயிருக்கு பாதுகாப்பு கேட்டு திருவண்ணாமலை எஸ்பி அலுவலகத்தில் காதல் திருமண ஜோடி தஞ்சம் அடைந்தது. தேனிமலை பகுதியைச் சேர்ந்த கிரிதரன் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த ராஜேஸ்வரி ஆகியோர் 2 ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் திருமணம் செய்து கொண்டனர். இந்நிலையில் பெண்ணின் பெற்றோர் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும், எனவே தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கோரி காவல்துறையை நாடினர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே மருத்துவர் கொண்டு சென்ற 78,500 ரூபாய் ரொக்கம் தேர்தல் பறக்கும் படையால் பறிமுதல் செய்யப்பட்டது. சிறுவத்தூர் அருகே அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சிவசக்தி தர்மா என்ற தனியார் மருத்துவரிடமிருந்து உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை பழைய மூலக்கத்துளம் பகுதியில் சாலையில் சென்ற நபரிடம் செல்போன் பறிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 கைது செய்யப்பட்டனர். மூலக்கத்துளம் பகுதியில் இளைஞர் ஒருவர் சாலையில் நடந்து சென்றபோது அவ்வழியாக பைக் ஒன்று வந்தது. அதில் பின்னால் அமர்ந்திருந்த இளம்பெண் இளைஞரின் செல்போனை பறித்து சென்றார். இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக ஷியாமலா, சஞ்சய் ஆகிய 2 கைது செய்யப்பட்டனர். அதிமுகவின் கொள்கைகளை எடப்பாடி பழனிசாமி அடமானம் வைத்துவிட்டதாக முன்னாள் எம்பி OP ரவீந்திரநாத் குற்றம் சாட்டியுள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் நடந்த திமுக பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இன்னைக்கு இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை அபகரித்துக் கொண்ட எடப்பாடி பழனிசாமி அந்த 2 தலைவர்கள் வகுத்து கொடுத்த அந்த கொள்கைகளையே இன்னைக்கு டெல்லியில அடமானம் வச்சுட்டேன். பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் நிர்வாகி மதுர் சத்யா கைது செய்யப்பட்டுள்ளார். சமூக வலைதளங்கள் மற்றும் அரசியல் விவாதங்கள் மூலம் பிரபலமான மதுர் சத்யா மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் இமெயில் மூலம் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து அவர் கட்சியின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்பட்டார். இந்நிலையில் பெங்களூருவில் பதுங்கியிருந்தவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோயிலில் பங்குனி தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. மண்டல பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தை ஒட்டி காலையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து பக்தர்களின் பக்தி முழக்கத்துடன் சுவாமியும் அம்மனும் தனித்தனி தேர்களில் எழுந்தருளினர். அதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பங்குனி திருவிழா வரும் 5ஆம் தேதி நடைபெறுகிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள பெரிய நாச்சியூர் நியாய விலைக் கடையில் மழைநீர் புகுந்து பொருட்கள் சேதமடைந்தன. அப்பகுதியில் உள்ள நீரோடை தூர்வாரப்படாததால் கடையில் மழைநீர் புகுந்ததாக கூறப்படுகிறது. அதில் அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் நனைந்து சேதமடைந்தன. கடைக்குள் புகுந்த நீரை தூய்மை பணியாளர்கள் சுத்தம் செய்தனர்.
கோவை சென்னியம்பாளையம் அருகே சாலையில் சென்ற கார் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. ஆவாரம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீரங்கபாதி தனது காரில் அவினாசி சாலையில் சென்று கொண்டிருந்தார். சென்னியம்பாளையம் பகுதியில் சென்றபோது திடீரென காரில் புகை வந்ததை அடுத்து அவர் சாலை ஓரம் காரை நிறுத்திவிட்டு வெளியே வந்தார். பின்னர் மளமளவென தீ பரவியது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே 100க்கும் மேற்பட்ட கேஸ் சிலிண்டர்களை வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். ரகசிய தகவலின் பேரில் பெரமிச்சிபாளையத்தில் உள்ள மளிகை கடை உரிமையாளர் சங்கர் வீட்டில் காவல்துறையினர் சோதனை செய்தனர். அப்போது 100க்கும் மேற்பட்ட வீட்டு உபயோக சிலிண்டர்கள் பதுக்கி வைத்து மின் மோட்டார் மூலம் வணிக சிலிண்டராக மாற்றி விற்பனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அந்த சிலிண்டர்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் சங்கர் உட்பட 3 பேரை கைது செய்தனர். சென்னை தாம்பரத்தில் கலை நிகழ்ச்சிகளுடன் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி களை கட்டியது. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் மாலதி ஹெலன் தலைமையில் நடைபெற்ற இதில் தாரை தப்பட்டை, கரகாட்டம் என கலை நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டன. பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் சாலையில் பதாகைகள் ஏந்தி மனித சங்கிலி போல நின்றும் துண்டு பிரசுரங்கள் வழங்கியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே தேர்தல் அலுவலரின் ஜீப் மோதியதில் ஒருவர் காயமடைந்தார். மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலரும் தேர்தல் அதிகாரியுமான ஜஸ்டின் சாந்தப்பா நத்தம் தாலுகா அலுவலக வளாகத்தில் நடைபெற இருந்த தேர்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்திற்கு ஜீப்பில் சென்றார். சானார்பட்டி கன்னியாபுரம் அருகே வந்தபோது இவரது வாகனம் எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த கல்லூரி மாணவன் லோகேஷ் காயமடைந்தார். ஆந்திர பிரதேச மாநிலம் நெல்லூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் லாரி கவிழ்ந்த விபத்தில் அதில் கொண்டுவரப்பட்ட குளிர்பானங்கள் சாலையில் சிதறின. கட்டுப்பாட்டை இழந்த லாரி விபத்திற்குள்ளானதில் ஓட்டுநர் பலத்த காயமடைந்த நிலையில் பிற வாகன ஓட்டிகள் அவரை காப்பாற்றாமல் சாலையில் விழுந்த குளிர்பான பாட்டில்களை எடுத்துச் சென்றனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் ஓட்டுநரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். புகழ்பெற்ற சுற்றுலா தலமான குற்றாலம் மெயினருவி பகுதியில் ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் கட்டப்பட்ட பழமையான வளைவை இடிக்கும் பணி தொடங்கியுள்ளது. புதிய வளைவை கட்டும் வகையில் சுற்றுலாத்துறை இந்த பணிகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனிடையே புதிய வளைவு இதே உறுதித்தன்மையுடன் இருக்குமா என கேள்வி எழுப்பியுள்ள சிலர் பழைய வளைவை இடிக்கும் பணிகளை நிறுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரியில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து ராட்சத பலூன் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தருமபுரி புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் சதீஷ் தொடங்கி வைத்தார். அதேபோல் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த துண்டு ஸ்டிக்கர்களை பேருந்துகளில் ஒட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே ஆவணமின்றி தனியார் பேருந்தில் கொண்டுவரப்பட்ட 15 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. ஜூஜுவாடி சோதனைச் சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் பெங்களூருவிலிருந்து திருச்சி சென்ற தனியார் பேருந்தில் தங்கவேலு என்பவரிடம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோன்று கிருஷ்ணகிரி ஆண்கள் கலைக்கல்லூரி அருகே 2,24,000 ரூபாய், குருபரப்பள்ளியில் 74,000, மகாராஜா கடை அருகே 1,71,000 ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பைக் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் இளநீர் வியாபாரி உயிரிழந்தார். எலவனாசூர் கோட்டை பேருந்து நிறுத்தம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் மலையனூரைச் சேர்ந்த இளநீர் வியாபாரி வீராசாமி சாலையை கடக்க முயன்றார். அப்போது அரசு பேருந்து ஒன்று அவர் மீது மோதியது. இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து எலவனாசூர் கோட்டை காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர்.